வணக்கம். தமிழகத்தின் காலை நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்துவின் சொத்துக்களை வைத்திருக்கும் மர்ம நபர் யார்? தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பகீர் தகவல். கொலைக்கு முன் நடந்தவை அம்பலம். இரட்டை வேடம் போடுகிறார் ஜனாதிபதி. தையிட்டி போராட்ட களத்தில் கஜேந்திரன். பட்டளந்த சித்திரவதை தொடர்பான ஆணைக்குழு கண்டுபிடித்த சில உண்மைகள். மாணவிகளை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய தனியார் உயர்கல்வி நிறுவன உரிமையாளர் கைது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். மாத்தறை நீதவான் நீதிமன்றில் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அவரது சொத்துக்கள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் வெளிப்படுத்திய அறிக்கையில் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் கூட இல்லை என்பதும் அவரது பெயர் எந்த ஒரு சொத்து பதிவும் செய்யப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. சொத்துக்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளில் தேசபந்து தென்னக்கோன் 8 சொகுசு வீடுகளை வைத்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த வீடுகளில் ஒன்று பொரளையில் உள்ள வனாத்தமுல்லை சூப்ப வீடமைப்பு வளாகத்தில் அமைந்துள்ளது. மற்றொரு வீடு கண்டி அம்பிட்டியவில் அமைந்துள்ளது. தேசபந்து தென்னக்கோன் தலவத்துக்கூட கோஹந்தர் பகுதியில் ஒரு ஆடம்பரமான வீடையும் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது சமீபத்தில் போலீஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இருப்பினும் வாக்காளர் டாப்பில் தேசபந்து தென்னக்கோனின் பெயருக்கு முகவரி இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தந்திரோபாயம் அவரது சொத்துக்களை மறைத்து ரகசியமாக செயல்பட பயன்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அப்படியென்றால் தேசபந்துவின் சொத்துக்கள் யாரால் பாதுகாக்கப்படுகின்றன என்ற கேள்வி எழுகிறது. தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்களில் பெரும்பகுதி காலியைச் சேர்ந்த ஒருவரின் பெயரில் இருப்பதாக மேற்குறிப்பிட்ட சில தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறிப்பாக தேசபந்துவின் தலவத்துக்கூட கோகந்தர பகுதியில் அமைந்துள்ள நிலமும் ஆடம்பரமான வீடும் இந்த தேரரின் பேரில் இருப்பதாகவும் அவை தேசபந்து தென்னக்கோனின் மறைக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் தொடர்பாக எழுப்பப்பட்டுள்ள சந்தேகங்கள் முறையாக விசாரிக்க குற்றப்புலனாய்வுத்துறை தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்திய கமாண்டோஸ் அமைந்தவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த நபரை அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததற்காக செவ்வந்தியிடமிருந்து 2000 ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளை உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டி திசவிகாரி வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு கட்டடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று ராணுவத்தினரின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றியிறக்கும் பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுகின்றன. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என்று ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் அதே அரசு இயந்திரம் சட்டவிரோத விகாரி வளாகத்துக்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்கு அரசு வளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பது அனுர் அரசின் இரட்டை முகத்தை காட்டுகிறது.
1995ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சிக்கு வந்து சிறிது காலத்திலே செப்டம்பர் 21ஆம் தேதியன்று பட்டளந்த சித்திரவதை கூட சம்பவங்களை விசாரிக்க விசாரணை ஆணையகத்தை அமைக்க உத்தரவிட்டார். பியகமையில் உள்ள பட்டளந்த வீட்டு வசதி திட்டத்தில் இளைஞர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை, சித்திரவதை செய்து கொலை செய்வது மற்றும் காணாமல் போனமை குறித்து விசாரிக்கும் பணி இந்த ஆணையத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 1988 மற்றும் 1990க்கு இடையில் பட்டளந்த வீட்டு வசதி வளாகத்தில் நடந்த கொடும் நிகழ்வுகள் தொடர்பான ஆணையத்தின் சில முக்கிய கண்டுபிடிப்புகள் வெளியாகியுள்ளன. 1988 ஜனவரி 1 முதல் 1990 டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் பட்டளந்த வீட்டு வசதி வளாகத்தில் உள்ள பல வீடுகளில் பலர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக ஆணையகத்தின் அறிக்கை கூறியுள்ளது. அந்த நேரத்தில் இந்த வளாகம் அரச உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் கீழ் இருந்தது. அத்துடன் அது தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இருந்தது. இதன்போது அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்தார். களனி போலீஸ் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு பட்டளந்த வீட்டு வசதி திட்டத்தின் வீடுகளை ஒதுக்கி விடுவிக்குமாறு அரச உர உற்பத்தி கூட்டுத்தாபன அதிகாரிகளுக்கு ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியதாக ஆணையத்தின் கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்தின. பேலியகுட போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி டக்ளஸ் பீரிஸ் தலைமையிலான போலீஸ் பிரிவினரால் இந்த வீடுகளில் பல பயன்படுத்தப்பட்டதை ஆணையகம் கண்டறிந்துள்ளது. இந்த நிலையில் பட்டளந்த வீட்டு வசதி திட்டத்தில் சட்டவிரோதமாக வீடுகளை ஆக்கிரமிக்க வசதி செய்து கொடுத்ததன் மூலம் ரணில் விக்ரமசிங்க தனது அமைச்சர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக ஆணையகம் கண்டறிந்துள்ளது. பட்டளந்த வீட்டு வசதி வளாகத்தில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க தவறியதற்கான துணை போலீஸ் மாதிபர் மெரில் குணவர்த்தனவையும் ஆணையகம் விமர்சித்துள்ளது. இந்த வீடுகள் சட்டவிரோத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதை தடுக்க மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் நளின் தெல்கொட வேண்டுமென்றே தலையிடவில்லை என ஆணையகம் குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamalaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.